அத்தியாயம் 5 பகுதி 7. சகோதரனே, உனக்கு வெறுப்பும் கசப்பும் ஏற்பட்டாலும் கூட பொறுமையை இழந்து விடாமல இன்னும் சிறிது செவிதாழ்த்துவாயாக. மனிதன் உடையைக் கொண்டு கணிக்கப்படுகிறான் என்பது ஷேக்ஸ்பியரின வாக்கு. உடை என்பதில் பல அர்த்தங்கள் தென்படுகின்றன. பொய் ஆடை அணிந்துதான் செல்ல வேண்டும். உண்மை நிர்வாணமாகவே செல்கிறது என்பது ஒரு பழமொழி. இவ்வாக்கியங்களில் பல உண்மைகள் புதைந்து கிடக்கின்றன. ஒருவர் ஒரு விஷயத்தை விளக்கும் போது அது உண்மையானாலும் பொய்யையானாலும் மனிதராகிய நாம் விஷயத்தை கூறிய மனிதருடைய நடை, உடை, பாவனை, பட்டம், பதவி, மக்களிடையுள்ள மதிப்பு, பணம் போன்றவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டுதான் சரிப்பிழை கணிக்க முற்படுகிறோம். ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் எந்த அடிப்படையில் உண்மையானது, சரியானது, அல்லது எந்த அடிப்படையில் பொய்யானது, பிழையானது என்பதை நம்மில் மிக அநேகர் கவனிப்பதே இல்லை. உதாரணமாக, மூடன் அல்லது கெட்டவன் என்ற பெயரை மக்களிடையே பெற்றுக்கொண்ட ஒருவன் உண்மையா ஓர் அறிஞனாக, நல்லடியானாக மனிதன் கூறுவதை யாரும் பொருட்படுத்துவதோ அக்கறை கொள்வதோ இல்லை. அப்படி யாராவது ஒன்றிரண்டு பேர் அதை பொருட்படுத்த முற்பட்டாலும் அதை எம்மில் சிலர் தடைப்படுத்தி விடுகிறோம். மக்கள் அம்மனிதனை மூடனாய் கெட்டவனாய் ஏன் கணித்தார்கள் என்பதை கூட நாம் சிறிதும் ஆராய்வதே கிடையாது. ஆராய்ந்தாலும் எம்முடைய ஆராய்வு உண்மையைக் கண்டறிவதும் இல்லை. இதேபோல் அறிஞன் அல்லது பட்டதாரி அல்லது மக்களிடையே மதிப்புள்ள பெரியார் என்ற பெயர் வாங்கிக் கொண்ட ஒருவர் ஒரு விஷயத்தை கூறும்போது அவ்விஷயம் உண்மைக்கு மாறானதையானாலும், வழிகெடுக்கக்கூடியதையானாலும், எம்முடைய பகுத்தறிவுக்கு முரணானதையானாலும் நம்மில் மிக பலர் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவே செய்கிறோம். இவ்விஷயத்திலும் நாம் பெரும்பாலும் ஆராய்வதே கிடையாது. அப்படி ஆராய்ந்தாலும் கூட அந்த ஆராய்வும் உண்மையை நெருங்குவதே இல்லை. மேலும் அப்பெரியார் கூறிய விஷயம் பொய்தான் அல்லது பிழைதான் என்பதை எம்முடைய அறிவு எடுத்து காட்டினாலும் இல்லை, அவர் கூறுவதில் நாம் அறியாத ஏதோ இரகசியம் இருக்க வேண்டுமென்றே நம்பிவிடுகிறோம். இதேபோல் எம் வாழ்வில் ஏற்படக்கூடிய மத சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமல்லாமல் ஏறக்குறைய எல்லா விஷயங்களையுமே சிந்தனை செய்துவார். மூடன் என்ற பெயரை அல்லது கெட்டவன் என்ற பெயரை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் கூறிய உண்மையை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் விடுகிறோம்? பெரியார், பட்டதாரி என்ற பெயர் கொண்ட ஒருவர் கூறும் வெறும் பொய்யை நாம் ஏன் ஒப்புக்கொள்கிறோம்? நாம் ஏதோ ஓர் அறியாமையில் திரையில் சிக்கொண்டிருந்தமையால்தான் உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் ஒப்புக்கொள்கின்றோம். எம்முடைய அறியாமையே பகுத்தறிவை மிகைத்திருந்தால் கோழைகளாசி சிந்திக்க முடியாதவர்களாகிவிட்டோம். ஆயினும் நாம் நவம்பர் நாகரிக காலத்தில் வாழ்கிறவர்கள் என்றும் அறிவாளிகள் என்றும் எம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். உண்மையை நோக்கினால் நாகரிகம் என்பது என்ன என்பதே நமக்கு இன்னும் தெரியாததென்றே கூற வேண்டியதாய் இருக்கிறது. அறிவின் ஆரம்பத்தை கூட நாம் இன்னும் எட்டிப்பிடிக்கவில்லை என்றே தென்படுகிறது. ஏனென்றால் அந்த 1400 வருடங்களின் முன்பு வாழ்ந்த அந்தகார இருளில் மூழ்கிய அந்த முஷ்ரிக்குகளும் எம்மைப் போலதான் இருந்திருக்கிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அறிவிலிகளான முஷ்ரிக்கீன்கள் நபியாக, ரசூலாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், எதிர்த்தார்கள். ஏன் மறுத்தார்கள்? ஏன் எதிர்த்தார்கள்? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல்விமானோ பட்டதாரியோ மக்களிடையே அறிஞன் என்று பெயர் பெற்றவர்களோ அல்ல, எழுத வாசிக்கத் தெரியாத சாதாரண உண்மையான மனிதர். ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அறிஞராக, நபியாக அந்த மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமலே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரரோ மிகப்பெரிய மாடமாளிகைகள் உள்ளவரோ அல்ல, ஆரம்ப காலத்தில் ஒரு சிறந்த வீரருமல்ல, ஒரு சிறந்த கலைஞனுமல்ல. அவர்கள் ஆரம்பத்தில் கூறிய கலிமாவோ பித்தனுடைய சொற்போல தென்படுகிறது. வழமையாக பரம்பரையாக கையாண்டு வந்த விக்கிரக வணக்கம் பிழை என்றும் நீங்கள் வழிதவறிச் செல்கிறீர்கள் என்றும் கூறுகிறார். உங்களுடைய மார்க்கம் பிழை என்றும் புரட்டிக் கொண்டீர்கள் என்றும் கூறுகிறார். இவர் தம்பாயினால் கூறுகிற விஷயங்களை ஜிப்ரீல் என்னும் தேவதூதர் மூலம் அறிவதாய் கூறுகிறார். அந்த வானவரை எவரும் கண்டதில்லை. சகோதரனே, இப்போது சிந்தனை செய்து பார்.
நீயும் நானும் அப்போது அந்த மக்களிடையே இருந்திருந்தால் அந்த நபியை நாம் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டிருப்போமா? அந்த நபியின் வார்த்தைகளை நாம் பொருட்படுத்தி இருப்போமா? உன்னுடைய உண்மையான மனச்சாட்சியை நீ கேட்டுப்பார். நான் கூறுகிறேன், நிச்சயமாக ஆரம்ப காலத்தில் நாம் அந்த நபியை ஒப்புக்கொண்டிருக்கவே மாட்டோம். அந்த நபியின் பேச்சுக்கு செவிசாய்த்திருக்கவே மாட்டோம். இல்லை, நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று நீ கூறக்கூடும். அது உன் உள்ளத்தில் இருந்து வெளியாகும் உண்மை சொல்லியல்ல. ஏனென்றால் இந்த விஞ்ஞான காலத்தில் அறிஞர்களாக, பட்டதாரிகளாக, நாகரிகம் மிக்கவர்களாக வாழ்கிற நாம் மூடன், கெட்டவன் என்ற கற்பனை பெயரில் மயக்கொண்டு உண்மையை மறுத்துவிடுகிறோம், உதாசீனம் செய்துவிடுகிறோம். பட்டதாரி, பெரியார் என்ற கற்பனை பெயரில் மயக்கொண்டு பொய்யை, வழிகேட்டை உண்மையாக மனதார ஏற்றுக்கொள்கிறோம். ஆகையால்தான் அந்த நபியை தேவர் மத்தை பெற்ற பூரணமாக உண்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே நான் கூறுவேன். என்னை எப்படி வேண்டுமானாலும் நீ கோபித்துக்கொள். ஆனால் உன் உண்மையான மனச்சாட்சியை தொட்டுச் சிந்தனை செய்து தெளிவு பெறு. தாடி, தலைப்பாகையை, நீண்ட சட்டையைக் கண்டவுடன் மருட்சியடைகிறோம். அவரை அவ்லியாக்களில் ஒருவரென்று கணித்து விடுகிறோம். ஆனால் ஒருவர் சாரணை மடித்துக் கொண்டார் என்றால் அவரை நாம் மூடனாக கணிக்கிறோம். விஷயம் அப்படியல்ல. வனவிலங்குகளிடையே வாழ வேண்டிய ஒருவன் சாரணை மடித்து கட்டிக்கொள்ள வேண்டியதும், மனிதரை காணும்போது சாரணை அவிழ்த்துவிட்டு கனம் பண்ண வேண்டியதும் அவசியம் என்பதை அவர் அறிகிறார். ஆகையால்தான் வனவிலங்குகளிடையே வாழும்போது அதற்கேற்ற பாவனையாக நடித்துக் கொள்கிறார். இதை அறிந்து கொள்ளாத நாம் அவரை அறிவினராக காண்கிறோம். உண்மை என்னவென்றால் அவரிடத்தில் அறிவுண்டு என்பதை கண்டுகொள்வதற்கு எம்மிடத்தில் அறிவு இல்லை என்பதுதான் அர்த்தம். குரங்கு கிணற்றில் ஆழத்தைக் காண்பதற்காக தன்பாலை கிணற்றில் விடுவது போல் அறிஞனின் அறிவை அறிவினத்தைக் கொண்டு எடை போடுவது அறிவினமாகும். நம்மிடையே உள்ள ஒருவர் அவரறிந்த உண்மையை அனுபவத்தை கூற முற்பட்டால் அவர் பட்டதாரியா, உலமாவா, மௌலவியா, கராமத் அவரிடமுண்டா? அவர் பணக்காரரா, மக்களிடையே செல்வாக்குடையவரா, நல்ல மாடி வீடு அவரிடமுண்டா, உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறாரா, தாடி, தலைப்பாகை, தஸ்பீ மணி, தொழுகை அவரிடமுண்டா என்று ஆராய்கிறோமே எல்லாமல் அவர் கூறும் உண்மையைக் கண்டறிய, ஆராய, சரிப்பிழை கணித்து உண்மையை ஒப்புக்கொள்ள முற்படுகிறோமே இல்லை. மேலும் அவரிடமுள்ள நல்ல குணசுபவாங்களையெல்லாம் மறந்து அவரிடம் இல்லாத துர்குணங்களையெல்லாம் கற்பனை பண்ணி ஏதாவதோர் பட்டமும் சூட்டிவிட முற்படுகிறோம். மேலும் அவரை எப்படியாவது தோற்கடித்து எம் கட்சியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் கங்கணம் கட்டுகிறோம். அந்த இருண்ட கால மக்களும் நம்மை போன்ற இதே நிலையில்தானே இருந்திருக்கிறார்கள். இதோ குரானைப் பார். குரான் அத்தியாயம் 25 வசனம் 7. அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தூதருக்கென்ன நேர்ந்தது? அவர் ஆகாரம் புசிக்கிறார், கடைக்குச் செல்கிறார். அவருக்காக ஒரு மலக்கு இறக்கி வைக்கப்பட்டு அவர் இவருடனிருந்து கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்க வேண்டாமா? குரான் அத்தியாயம் 25 வசனம் 8. அல்லது அவருக்கு யாதொரு புதையல் கொடுக்கப்பட வேண்டாமா? அல்லது அவர் உண்பதற்கு வேண்டிய கனிகளையுடைய யாதொரு சோலை அவருக்கு இருக்க வேண்டாமா? அன்றி இவ்வக்கிரமக்காரர்கள் நீங்கள் சூன்யம் செய்யப்பட்ட மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் என்ற விசுவாசிகளை நோக்கி கூறுகின்றனர். குரான் அத்தியாயம் 25 வசனம் 9. ஆகவே உம்மை பற்றி அவர்கள் என்ன உதாரணங்களை கூறுகிறார்கள் என்பதை கவனித்து பாரும். இவர்கள் வழிகெட்டே போனார்கள். நேரான வழியை அடைய இவர்களால் முடியாது. குரான் அத்தியாயம் 2 வசனம் 118. மேலும் கல்வியறிவில்லாதோர் அல்லாஹ் நம்முடன் பேச வேண்டாமா, அல்லது ஒரு வசனம் நமக்கு வரவேண்டாமா எனக் கேட்கின்றனர். இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் மூசாவிடம் கேட்டார்கள். அவர்களுடைய இருதயங்களை ஒத்திருக்கின்றன. விசுவாசம் கொள்ளும் ஜனங்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை நிச்சயமாக நாம் தெளிவாக்கியிருக்கிறோம். இவை போன்ற மற்றும் ஆயத்துக்களையும் சிந்தனை செய்துபார். ஆகையால் தான் பூர்வீக கால மக்களின் நிலைமையிலேயே இன்னும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் கூறுகிறேன்.
நாம் உண்மையான விஞ்ஞான காலச் சீர்திருத்தவாதிகளாய் இருந்தால் எவர் கூறினாலும் சரிப்படும்பதவே உடை நடைகளை நோக்காமல் உண்மையைக் கண்டறியவே முற்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் யுத்தமே செய்து நிலைப்படுத்திய உண்மைகளை புரட்டியே இருக்க மாட்டோம். அந்த சூலையும் குரானையும் உண்மையாகவே மனப்பூர்வமாக நம்பியிருந்தால் அல்லாஹ்வுக்கும் அவனது ரசூலுக்கும் மாறாக கூறுகிற எந்த ஒரு விஷமியின் சொல்லையும் நாம் ஏற்றிருக்க மாட்டோம். சகோதரனே, பொறுமையை இழந்துவிடாதே. காலாகாலம் தோன்றிய அறிஞர்கள் நல்லடியார்கள் எல்லோருமே பட்டதாரிகளாகவோ எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொண்டவர்களாகவோ வாழ்ந்ததில்லை. ஒரு சிலருக்கு ஒரு சில வாய்ப்புகளையும் வேறு சிலருக்கு வேறு பல வாய்ப்புகளையும் இன்னும் சிலருக்கு ஏறக்குறைய எல்லா வாய்ப்புகளையும் இறைவன் கொடுத்திருந்தான். மூடமக்களிடையே புதையுண்டு உயிரற்று கிடந்த உண்மைகளை அவர்கள் எடுத்துக் கூறிய போதெல்லாம் பெரும்பாலும் மக்களுடைய எதிர்ப்புக்குள்ளானார்கள். அவர்கள் பெரும்பாலும் பொய்யர்கள் என்றே கணிக்கப்பட்டார்கள். தங்கள் செயல்களை தங்கள் அறிவுகளை தாங்களே எடை போடத் தெரியாத ஒரு சிலர் இந்த மகான்களை வழிகிட்ட கூட்டம் என்றும் மார்க்கம் கெட்டவர்கள் தெரியாதவர்கள் என்றும் தீர்ப்பு கட்டினார்கள். ரசூலுல்லாஹையும் சஹாபாக்களையும் கூட அக்கால மக்கள் வழிகிட்டவர்கள் என்றும் மார்க்கம் தெரியாதவர்கள் என்றும் தீர்ப்பு கட்டியிருக்கிறார்கள். இவ்விஷயம் சில ஹதீஸ்களினாலும் ஆயத்துக்களினாலும் தென்படுகிறது. விரிவை பயந்து அவற்றை நான் இங்கே கூறவில்லை. குரான் அத்தியாயம் 83 வசனம் 32. இவர்களை கண்டால் நிச்சயமாக இவர்கள் வழிகிட்டு போனார்கள் என்று கூறுகின்றனர். அறிஞர்கள், சீர்திருத்தவாதிகள், அவ்லியாக்கள், நபிமார்களில் பலர் மூடமக்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் சமூகத்தை விட்டு நீங்கி காட்டுப்புறங்களில் வாழ்ந்தார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் காலாகாலம் உண்மையை உணர்த்தினார்களே. உண்மையை கூறுவது அவர்களுடைய கடமையாக இருந்தது. ஆயினும் மக்கள் அவர்களை இறப்பின் பிறகுதான் ஏதோவெல்லாம் புழக முற்பட்டார்கள். இது அக்காலத்தில் மட்டுமல்ல, இக்காலத்திலும் இனிமேலும் அப்படித்தான். ஏனென்றால் நல்லடியார்கள் அவ்லியாக்கள் என்ற வசனம் மக்களுக்கு தெரியுமேயல்லாமல் அப்பெரியார்களின் உண்மை அவர்களுடைய அறிவின் தன்மை மக்களுக்கு தெரியவே தெரியாது. நல்லடியார் என்றால், அறிஞர் என்றால் மக்கள் அவரிடம் எதிர்பார்ப்பது தாடி, தலைப்பாகை, தஸ்பீமணி, தொழுகை போன்றவற்றைதான். ஏனென்றால் இம்மக்கள் இந்த அடிப்படையில்தான் பயிற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று உண்மை தெரியாதவர்களாகவே இருக்கிறார்கள். தொழுகையை ஒரு கேடயமாக வைத்தே நம் முன்னோரில் சிலர் அறியாமையால் எம்மை வழிகெடுத்திருக்கிறார்கள் என்பது எம்மில் அநேகருக்கு தெரியாது. எம்மில் மிக அநேகர் குரானையோ ஹதீஸ்களையோ ஆராய்ந்து பாராததால் தொழுகை எதற்காக, அதன் இரகசியம் என்ன என்பது தெரியவில்லை. குரான் அத்தியாயம் 10 வசனம் 42. அவர்களில் உம்முடைய வார்த்தையை கேட்போரும் இருக்கின்றனர். ஆயினும் எல்லோருமே கேட்கிறார்கள் என்ற நம்பிவிட்டீரா? ஒன்றையுமே அறிந்து கொள்ள முடியாத முழுச்சுவடர்களைச் செவி கேட்கும்படி செய்ய உம்மால் முடியுமா? குரான் அத்தியாயம் 10 வசனம் 43. அவர்களில் உம்மை பார்ப்போரும் பலர் இருக்கின்றான். ஆயினும் எல்லோருமே உம்மை அறிந்துவிட்டார்கள் என்று நம்புகிறீரா? யாதொன்றையும் பார்க்க முடியாத பிறவிக்கூடர்களை பார்க்கும்படி செய்ய முடியுமா? அபூஜஹில் போன்றவர்கள் என்னை அப்துல்லாவுடைய மகன் முகம்மதாக கண்டார்களே என்று நபியாக சூலாக என்னை காணவில்லை என்று சூருல்லாஹ் கூறுகிறார்கள். குரான் 17 முதல் 94 வரை மனிதர்களிடம் நேரான வழி வந்த சமயத்தில் அல்லாஹ் ஒரு மனிதரையா தூதாராக அனுப்பி வைத்தான் என்று கூறுவதைத் தவிர அவர்கள் விசுவாசம் ஈமான் கொள்வதை தடை செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. குரான் அத்தியாயம் 17 வசனம் 95. நீர் கூறும், பூமியில் மலக்குகளே வசித்து அதில் அவர்கள் சாதாரணமாக நடந்து திரிந்து கொண்டுமிருந்தால் நாமும் வானத்தில் இருந்து ஒரு மலக்கியை தூதராக அவர்களிடம் அனுப்பியிருப்போம். குரான் அத்தியாயம் 6 வசனம் 9. தூதரை ஒரு மலக்காகவே அனுப்புவதாயினும் அவரையும் ஒரு மனிதருடைய ரூபத்தில்தான் நாம் அனுப்புவோம். இப்போதிருக்கும் சந்தேகத்தையே நாம் உண்டு பண்ணியவராவோம். குரான் அத்தியாயம் 36 வசனம் 30. அந்தோ என் அடியார்களைப் பற்றிய துக்கமே, அவர்களிடம் நம்முடைய எந்த தூதர் வந்த போதிலும் அவர்கள் அவரை பரிகாசம் பண்ணாதிருப்பதில்லை.
மனிதன் தன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தில் வீண்பிடிவாதமாகவும் வெற்றி பெறும் நோக்கமாகவும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பான் என்பது உண்மை. முடிந்தவன் சாதிக்கிறான், முடியாதவன் போதிக்கிறான், முயற்சியை செய்யாதவன் விவாதிக்கிறான். மேற்காட்டிய ஆயத்துக்களை நுட்பமாக ஆலோசனை செய்துபார். இவ்விடத்துக்கு எவரை எதற்காக எப்படி அனுப்புவது என்பது இறைவனுடைய அறிவை பொறுத்தே இல்லாமல் எம்முடைய அறிவை பொறுத்த விஷயமையல்ல. அதீஸ் அல்லாஹுக்காக ஜனங்கள் யாவரையும் விரோதித்து குரானுடைய ஆயத்துக்களுக்கு உண்மையான பல பொருட்களையும் விளங்குகிற வரையில் சிறந்த விளக்கவான்களில் சேர்க்கப்பட மாட்டான். இந்த ஹதீஸை நோக்கினால் உண்மையை விளங்கியறிவதற்கு ஜனங்கள் யாவரையும் விரோதிக்க வேண்டும் என்றிருந்தால் விளக்குபவர் எப்படி மக்களை விரோதிக்க நேரிடும் என்பதை சிந்தனை செய்துபார். ஒருவர் ஓர் உண்மையை கூற முற்பட்டால் தங்களை மேதைகளாக கணித்து கொண்ட ஒரு சிலர் எடுத்த எடுப்பிலேயே காபீர், வழிகெட்டவன், காதியானி, வாபி, பலாசிபா என்ற தங்களுக்கு தெரிந்த ஒரு கூட்டப் பெயரால் பெயர் சூட்டிவிடுகிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்தார்கள் யார், அவர்களுடைய கொள்கைகள் எவை என்பதை கூட அறியாமல் இருக்கும் போதும் பெயர் சூட்டிவிடுகிறார்கள். நீண்ட தாடியை வைத்துக்கொண்டு மெதுவாய் பேசு, நீ நீண்ட தூரம் போகலாம் என்று ரூஸ்வெல்ட் கூறுவது போல ஒரு சிலர் தாடி தலைப்பாகைகளை வைத்துக்கொண்டே மக்களை ஏய்த்து விடுகிறார்கள். இவ்விதமான பட்டப்பெயர்களை கேட்ட பாமர மக்கள் உண்மையை கண்டறியும் வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். மூடப்பிடிவாதமுடைய ஒரு சில வேஷதாரிகள் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கவே செய்கிறார்கள். இவர்களுடைய உள்ளம் கண்களைப் போல் இருக்கிறது. கண்களில் அதிக ஒளிபட்டவுடனே கண்கள் மூடிக்கொள்வது போல அவர்களுடைய அறிவுக்கு பார்ப்பட்ட விஷயங்களை இவர்கள் கேட்கும்போது இவர்களுடைய உள்ளங்களும் மூடிக்கொள்கின்றன. குரான் அத்தியாயம் 9 வசனம் 9. அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை சொற்பகிரயத்திற்கு விற்றுவிட்டு மனிதர்கள் அவனுடைய பாதையில் செல்வதையும் தடுக்கின்றனர். நிச்சயமாக அவர்கள் செய்யும் காரியம் மிகவும் கெட்டது. குரான் அத்தியாயம் 10 வசனம் 39. என்கினும் அவர்களுக்கு தெரியாததும் அதன் தாவில் ஆதாரம் அவர்களுக்கு கிடைக்காததுமான சங்கதியை பொய் என்று கூறுவார்கள். இவ்விடத்தில் நான் சில அறிவுரைகளை கூற வேண்டியவனாக இருக்கிறேன். நம் நாட்டில் பெரும்பாலும் வறுமையை அடிப்படையாக கொண்டுதான் மாபெரும் மேதைகளையும் கூட தவறான வழியில் செல்பவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுக்கொண்டவர்களாகவும் கணிக்கிறோம். இது எங்களுடைய அறிவீனமாகும் விஷயம் அப்படியல்ல. இறைவழியில் சென்று கொண்டிருக்கிற ஒரு நல்லடியார் 7 நிலைமையில் சீர்பெற வேண்டியவராயும் இந்த ஒவ்வொரு நிலைமையிலும் சீர்படும் போதுதான் அடுத்த நிலைமையை பெறுபவராகவும் இருக்கிறார். அந்த நிலைமைகள்: 1வது முஜாஹிதா எனும் சத் முயற்சி, பிரயாசை தண்டிப்பு. 2வது தவக்கல் எனும் தெய்வத்தில் நம்பிக்கை கொள்ளல். 3வது ஹூஸ்னே குல் என்னும் நற்குண ஒழுக்கம். 4வது ஷுக்குர் என்னும் நன்றியறிதல். 5வது சபூர் என்னும் பொறுமை. 6வது ரிலா என்னும் தேவசித்த பொருத்தம். 7வது சித்திக் என்னும் சத்தியம் என்பவையாகும். மேற்காட்டிய ஒவ்வொரு விஷயத்திலும் பூரணத்தன்மை பெற்ற ஒருவர்தான் இறை ஐக்கியத்தை பெறும் தகுதியை அடைகிறார். ஆகவே இந்த நிலைமைகள் ஒவ்வொன்றிலும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவே இறைவன் அவனுடைய விசேட கிருபையினால் சில கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்துகிறான். உதாரணமாக வறுமை, பிறரால் கஷ்டமடைய வேண்டிய நிலைமைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படாவிட்டால் அம்மனிதனுக்கு சபூர் என்பதன் உண்மையை தெரியாதவனாகவே இருப்பான். பேரிழப்புகளும் இன்னல்களும் ஏற்படாத வரையில் ரிலா என்னும் தேவசித்த பொருத்தத்தை அறியாதவனாகவும் அதில் வெற்றி பெற முடியாதவனாகவும் தான் இருப்பான். இதேபோல இந்த 7 விஷயங்களிலும் பூரண விளக்கமும் அனுபவமும் இல்லாத ஒருவர் ஆரிபீன்கள், ஒலிமார்களின் நிலையை அடைய முடியாதவராய் விடுகிறார். இவ்விஷயங்களில் தேர்ச்சியுடைய ஒருவர் இறைவனுடைய இரகசியங்களை காப்பாற்றக்கூடியவராகவும் மக்களை வழிநடத்தக்கூடியவராகவும் ஆகிவிடுகிறார். இவரைத்தான் ஒலி என்று நாம் கூறுகிறோம். நாவித கத்தியை பாவித்து பலன் பெற வேண்டுமானால் நாவித பயிற்சி பெற வேண்டும் என்பது நிச்சயம். பயிற்சி இல்லாதவன் கையில் கத்தியை கொடுக்கவே முடியாது. ஏன்? அக்கத்தியினால் அவனும் பிறரும் நஷ்டமமைவதோடு கத்தியும் கூட நிச்சயமாக பாழடைந்துவிடும். ஆகையால்தான் ஒலித்தனத்தை கொடுக்க இறைவன் விரும்புகிற ஒருவனுக்கு வாழ்வு நரகம் போல தென்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
பட்டம் பதவிகளிலும் செல்வச் செருக்கிலும் ஊறியுள்ள அறிவிலியான மனிதன் தன்னை உயர் பதவிக்கு ஏறிக்கொண்டிருப்பதாக காணுகிறான். இறைவன் தன் பேரில் கிருபை கடாட்சம் கொண்டே இந்த சுகபோக வாழ்வை தந்திருப்பதாக நம்புகிறான். ஆனால் அவன் உண்மையாகவே நரகத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்பதையும் படிப்படியாக இறைவனால் தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் உணர்ந்து கொள்வதே இல்லை. இவ்விஷயத்தை குர்ஆன் எமக்கு விளக்கம் தருகிறது. இந்த அறிவு குறைந்த மனிதன் எக்கண்ணோட்டத்தோடு நோக்கினானோ அதே கண்ணோட்டத்தோடுதான் நல்லடியார்களின் வாழ்வையும் நோக்குகிறான். அவர்கள் உயர்பதவியிலிருந்து தாழ்பதவிக்கு இறங்கிக் கொண்டிருப்பதாக காணுகிறான். அவர்களுடைய வறுமை கஷ்ட நஷ்டங்களெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட தண்டனையே என்றும் காணுகிறான். அந்த நல்லடியார்களை மிகக் கேவலமானவர்களாக அவன் காண்பதால் அவர்களின் வார்த்தைகளையோ செயல்களையோ கணிப்பதுமில்லை. அவற்றில் உண்மை காண்பதுமில்லை. அது உண்மைதான் என்று கண்டாலும் கூட மனமுரண்டாக அதை ஏற்றுக்கொள்வதுமில்லை. ஆனால் இந்த நல்லடியார்களை தன் பிரதிநிதியாக ஆக்கி அவர்களிடம் தன் பரிவட்டங்களை கையளித்து மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகவே இறைவன் அவர்களுக்கு இவ்விதமான கடும் பயிற்சிகளை அளிக்கிறான் என்பதை அந்த முட்டாள் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? நாம் முன்பு கூறிய 7 நிலைமைகளையும் தனித்தனியே விவரம் தருவதனால் 11 பக்கங்களை கொண்ட பல புஸ்தகங்களையே எழுத வேண்டியேற்படும். வேண்டியதில்லை. இதற்கு முந்திய நல்லடியார்களான ஒலிமார்கள் எத்தனையோ விவரங்களை விளக்கிக் காட்டிச் சென்றிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு நிலைமையிலும் எத்தனையோ வகையான படித்தரங்கள் இருக்கின்றன. இந்த பாதையில் எள்ளளவும் ஈடுபாடில்லாத ஒரு முட்டாள் இதை உணர்ந்து கொள்வது முடியாத ஒரு காரியமேயாகும். நான் உங்களை நேசிக்கிறேன் என்று ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியபோது, அப்படியானால் வறுமையை ஏழ்மையை எதிர்பாருங்கள் என்றார்கள். நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்றபோது, அப்படியானால் சோதனைகளை எதிர்பாருங்கள் என்று கூறினார்கள். ஆகவே வறுமை, பிணி, துன்பம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு நல்லடியார்களை எடை போடுவது தவறாகும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடின ரோகத்தினால் சுமார் 18 வருடங்கள் பீடிக்கப்பட்டு இருந்தார்கள். அக்கால மக்கள் அவர்கள் வழுதவறிச் சென்றதனால் அல்லாஹ்வால் ஏற்பட்ட தண்டனைதான் அது என்றுதான் தீர்ப்பு கட்டினார்கள். அவர்களை ஒதுக்கித் தள்ளினார்கள். அவர்களுடைய அறிவுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இதேபோல நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியோரையும் மற்றும் நபிமார்களையும் அவர்களின் பின் வெளியான நல்லடியார்களையும் சிந்தனை செய்துபார். இந்த மகான்களெல்லாம் நோயினால், வறுமையினால், கஷ்டநஷ்டங்களினால் பக்குவப்படுத்தப்படார்கள் என்பது அக்கால மக்கள் அறியாத ஒரு விஷயம்தான். அவ்விதமான கஷ்ட நஷ்டங்கள் இறைவனின் பேரன்பினால் அருளப்பட்ட விசேட நன்கொடை என்பதும் அம்மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்தான். ஆகையால்தான் அக்கால மக்கள் அந்த மகான்களை தூஷணித்தார்கள். ஆனால் அந்த நபிமார்கள் ஒலிமார்களின் பெயர்களை கூறிய மாத்திரத்திலேயே நாம் இன்று செலவாத்து புகழ்மாலை கூறுகிறோம். ஒன்றை 9ஆக மிகைப்படுத்தி புகழவும் ஆரம்பிக்கிறோம். ஆனால் அதே நல்லடியார்களை பின்பற்றிய ஒரு நல்லடியார் என்ற கஷ்டமான நிலையில் துன்பங்களின் மத்தியில் சிக்கொண்டிருந்தால் அவர் வழிகிட்டவர் என்றும் அவருக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களை இறைவனின் தண்டனை என்றும் தீர்ப்பு கட்டுகிறோம். அவருடைய பேச்சு மகத்தான உண்மைதான் என்று தெரிந்தாலும் கூட அதை நாம் உதறித்தள்ளுகிறோம். எம்முடைய எம்மை எவ்வளவு தூரம் மிகைத்திருக்கிறதென்பதை சிந்தனை செய்துபார். நாம் எவ்வளவு தூரம் பொய்யர்களாக கேள்வியில், எழுத்தில், வழக்கத்தில் மூழ்கிய மூடர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்துபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசி தாங்க முடியாத நிலையில் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டார்கள் என்பதை நீ அறியவில்லையா? முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சுமார் 25 வருடங்கள் வயிறார உண்ண உணவில்லாமல் தவித்தார்கள் என்பதை நீ கேள்விப்பட்டதில்லையா? அவர்கள் உட்கார உறங்க வீடில்லாமல் இடிந்து பாழடைந்த ஓர் இடத்தை போதுமாக்கிக் கொண்டார்கள் என்பதை நீ அறியவில்லையா? ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர்களுக்கு ஒருபோது குடிப்பதற்கே நீர் தர முடியாதென்று மக்கள் மறுத்தார்கள் என்பதை நீ அறியவில்லையா? இவ்விதமான ஒலிமார்கள சமாதிகளில் கட்டடம் கட்டவும் காணிக்கை வைக்கவும் கூடிய உள்ளம் இப்போது நமக்கு எப்படி ஏற்பட்டது? நாம் வெறும் பிணங்களாக, அறிவுக்கு இடமளியாத மிருகங்களாக வாழ்வதில் அர்த்தமே இல்லை.
ஆகவே மூடத்தனத்தை விடுத்து பகுத்தறிவை கொண்ட உண்மையை உணர்வாயாக. குரான் அத்தியாயம் 2 வசனம் 214. உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற கஷ்டநஷ்ட நிலைமை உங்களுக்கு வராமலே நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டார்களோ? விசுவாசம் கொண்ட அவர்களையும் அவர்களுடைய தூதர்களையும் கஷ்டங்களும் துன்பங்களும் பிடித்து சகிக்க முடியாத நிலைமையில் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வருமென்று கேட்டதற்கு அல்லாஹ்வினுடைய உதவி இதோ நிச்சயமாக சமீபத்தில் இருக்கிறதென்று நாம் கூறும் வரையில் அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். குரான் அத்தியாயம் 2 வசனம் 155. பயம், பசி, பொருள்களில் நஷ்டம், பலன்களின் நஷ்டம் ஆகியவளைக் கொண்டு நிச்சயமாக நாம் உங்களைச் சோதிப்போம். சகித்துக் கொண்டிருப்போருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. இவ்வாயத்துக்களை பல கண்ணோட்டங்களோடு ஆராய வேண்டும். எமது அறிவு குறைந்த மக்கள் நினைப்பது போல் சுவர்க்கம் செல்வது அவ்வளவு இலகுவான ஒரு வேலையில்லை. நபிமார்கள் வலிமார்களுக்கு கடினமான வெறுக்கத்தக்க நோய்கள் ஏற்படுவதில்லை என்று முஸ்லிம்களில் ஒரு சாரார் வியாக்கியானம் தருகிறார்கள், நம்புகிறார்கள். ஆனால் இவர்களுடைய கூற்றுக்கு உறுதியான ஆதாரங்கள் தென்படவில்லை. குரானின் விவரங்களை நோக்கும்போது அவ்விதமான கொடிய நோய்கள் நபிமார்கள் வலிமார்களுக்கு ஏற்பட்டாலும் நாம் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர்களும் எம்போன்ற மனிதர்கள்தானே. இன்றைய உலகில் வாழும் மக்களில் இந்து சமய மக்களை ஒரு வகையில் மெச்ச வேண்டியதாக இருக்கிறது. அதாவது இந்து சமய அறிஞர்கள் தௌஹீது, அத்வைதம் சம்பந்தமாக எத்தனையோ வகையான இனமான விவரங்களை எக்காலத்திலும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். சிற்சில தப்புத்தவர்கள் இருப்பினும் சரியே. ஆனால் அச்சமூக மக்கள் அவற்றில் எதையும் திடீரென மறுப்பதோ எதிர்ப்பதோ கிடையாது. மேலும் இந்த அத்வைதமான முக்தி மார்க்க விளக்கங்களை பக்தி மார்க்கத்துக்கு விரோதமாக அவர்கள் காண்பதுமில்லை. ஏனென்றால் பக்தி மார்க்கத்தின் உண்மையான நோக்கம் முக்தி பெறுவதே என்பதை அவர்கள் எல்லோரும் தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். ஆனால் எம் முஸ்லிம் மக்களிடையே தௌஹீது சம்பந்தாக எந்த ஒரு விளக்கத்தை எவர் எப்போது வெளிப்படுத்தினாலும் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் முஸ்லிம் சமூக மக்களிடையே தௌஹீது என்பது முக்தி பெறுவதற்குரிய வழியே என்பதும் அந்த முக்தியில் சேர்ப்பதே பக்தி மார்க்கத்தின் நோக்கம் என்பதும் முற்றாக மறைக்கப்பட்டு போய்விட்டதால் முக்தி மார்க்கம் என்று ஒன்று கிடையாது என்றே முடிவு கட்டிவிடுகிறார்கள். மேலும் முக்தி மார்க்கம் என்பது பக்தி மார்க்கத்துக்கு நேர் விரோதமான ஒன்று என்றும் காண்கிறார்கள். எந்த ஒரு நல்லறிஞரும் எப்போதும் எம்மக்களிடையே உண்மையை கூற முடியாத நிலையே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்குரிய காரணம் எம் முன்னோர்களில் ஒரு சிலர் எமக்கு தந்த மூலத்தனமான விளக்கங்களில் நாம் புதையுண்டு கிடப்பதையாகும். கண்மூடித்தனமான விளக்கங்களில் நாம் புதையுண்டு கிடப்பதையாகும். கண்மூடித்தனமான கட்டுப்பாடுகள் மனிதனை அறிவிலியாக மாற்றும் என்பது நிச்சயம். இன்றுள்ள தப்புதவறான நம்பிக்கைகளுக்கு முக்கிய காரணம் அச்சம்தான். உலகின் எந்த பக்கத்தில் எப்போது ஓர் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை முதலில் எதிர்ப்பவர்கள் பொய்யாய் புரட்டாய் காண்பவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களாகவே தென்படுகிறார்கள். ஒலிப்பதிவு நாடாவுக்குப்பான ஒரு சில உலமாக்கள் மக்களின் சிந்தனையை பறித்து விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் காரணம். சாதாரண உலக விவகாரங்களிலேயே நுட்ப அறிவும் சரிபிழை கணிக்கும் ஆற்றலும் இல்லாத நடிப்பு கலையில் கைதேர்ந்த ஷைத்தான்களின் உண்மைக்கு மாறான உளறல்களை உள்ளத்தில் பதித்து கொண்டால் உண்மையான மூமின்களாக மட்டுமல்ல பகுத்தறிவுடைய சாதாரண மனிதனாய்க்கூட வாழ்வது கடினம்தான். ஹதீஸ்: உங்களில் ஒருவன் காலையில் சென்று அறிவின் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது 100 ரக்காத்து தொழுவதை விடச் சிறந்ததாகும். ஹதீஸ்: ஜனங்களால் கற்றுக்கொள்ளப்படுகிற உண்மையான அறிவின் ஒரு பாடம் துன்யாவையும் அதில் உள்ளவை யாவையும் உரித்தாக்கிக் கொள்வதை விடச் சிறந்ததாகும். ஹதீஸ்: அறிஞனுடைய சங்கத்திற்குப் போவது 1000 ஜனாசாவுக்குச் செல்வதை விடவும் 1000 ரக்கா அத்துக்கள் தொழுவதை விடவும் 1000 வியாதி எஸ்தரைக் கண்டு வினவுவதை விடவும் சிறந்தது என்ற நபியவர்கள் கூற, குரானை ஓதுவதை விடவும் சிறந்ததா என்று ஒரு தோழர் கேட்க, ஆம், அறிவில்லாமல் குரான் பிரயோசனம் செய்வதுண்டா என்று கூறினார்கள். ஹதீஸ்: இஸ்லாத்தில் நிலைப்படுவதற்காக இல்மை கற்றுக்கொண்டு வரும்போது இறந்து போகிறவர்களுக்கும் அன்பியாக்களுக்கும் இடையில் சுவர்க்கத்தில் ஒரேயொரு பதவி மட்டுமே வித்தியாசம்.
இவை போன்ற பல ஹதீஸ்களை அறிவுரைகள் இருப்பினும் நாம் இவ்வளவை போதுமாக்குவோம். குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 3. உங்களுக்காக இறைவன் அருளியதையே பின்பற்றுங்கள். அவனை அன்றி காரியஸ்தர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நல்லுணர்ச்சி பெறுவோர் உங்களில் வெகு சொற்பம். குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 189. இவர்கள் தங்கள் மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்துவிட்டனரோ அவர்களுடன் உமக்கு யாதொரு சம்பந்தமும் இல்லை. அவர்களுடைய விஷயமெல்லாம் அல்லாஹ்விடமே இருக்கின்றன. அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றைப் பற்றி பின்னர் அவன் அவர்களுக்கு அறிவித்து விடுகிறான். இந்த ஆயத்தை நுட்பமாய் ஆராயவும். குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 176. இதன் காரணம் நிச்சயமாக அல்லாஹ் உண்மையாகவே வேதத்தை இறக்கியிருக்க சில சுகங்களுக்காக அதன் வசனங்களை மறைப்பதான். மேலும் வேதத்தை புரட்டுகிறவர்கள் நிச்சயமாக நேர்வழியை விட்டு பிரிந்து வெகுதூரத்தில் இருக்கிறார்கள். குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 189. நேர்வழியையும் தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்காக வேதத்தில் தெளிவுபடுத்திய பின்னும் இவர்கள் அவற்றை மறைக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ்வும் சபிக்கிறான். சபிப்போரும் அவர்களைச் சபிக்கின்றனர். குர்ஆன் அத்தியாயம் 10 வசனம் 17. அல்லாஹ்வின் மீது பொய் சொல்பவனை விட அல்லது அவனுடைய வசனங்களை பொய்யாக்குபவனை விட அக்கிரமக்காரன் யார்? நிச்சயமாக குற்றவாளிகள் சித்தியடையவே மாட்டார்கள். ஹதீஸ் நிச்சயமாக உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டுகிறது. நன்மையோ சுவனபதிக்கு அழைத்துச் செல்கிறது. மனிதன் உண்மை பேச விரும்பினால் அவன் இறைவனிடம் உண்மையாளன் என்று எழுதப்பட்டு விடுகிறான். அன்றி பொய்யோ பாவங்களுக்கு வழிகாட்டுகிறது. பாவங்களோ நரகத்துக்கு அழைத்துச் செல்கின்றன. மனிதன் பொய்யுரைத்து பொய் பேச விரும்பினால் இறைவனிடம் அவன் பொய்யன் என்றே எழுதப்பட்டு விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி, முஸ்லிம், முவத்தா, அபூதாவுத், திர்மிதி. ஹதீஸ் திருக்குர்ஆனில் உள்ள விஷயங்கள் பற்றி வீண்டர்க்கம் செய்வது நிராகரிப்பு குபிர் ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் அபூதாவுத். குர்ஆனுடைய விதிப்படி கலிமா முஹ்கமாத்தான ஒரே கருத்துடைய வசனம் என்பதை ஒப்புக்கொள்ளாமல் குர்ஆனுக்கு மாறாக, அல்லாஹ் சொல்லுக்கு மாறாக, அறிவுக்கு நேர்விரோதமாக கலிமா 5 என்றும் கலிமாவுக்கு பல கருத்துக்கள் உண்டென்றும் மக்களுக்கு விளக்கம் தந்தவர்களின் தகுதி என்ன என்பதை நாம் மேலே காட்டிய குர்ஆன் ஹதீஸ்களின் ஆதாரங்களைக் கொண்டு நீ தீர்ப்பு பெறுவாயாக. எம்முடைய இமாமும் நீதிபதியும் இறைவேதமான குர்ஆனேயாகும். மக்களிடையே மதிப்பை பெற்ற ஒரு சில பட்டதாரிகளான எம்முடைய முன்னோர் மட்டும்தான் உண்மையைக் கண்டவர்கள் என்றும் இக்காலத்தில் உண்மையைக் கண்டவர்கள் இல்லை என்றும் தீர்ப்பிட்டுவது அறியாமையாகும். முன்னோர்களின் பிழையை ஒருவர் எடுத்துக்காட்டி விளக்குகிறார் என்றால் ஏதோ ஒரு பொது விஷயத்தை பிதத்தை நுழைக்கிறார் என்பது கருத்தல்ல. அவ்வுண்மையை ஒழித்துக்கட்ட கத்தியை தீட்டுவதில் அர்த்தமே இல்லை. புத்தியை தீட்டுவதே பொருத்தமானது. இதன் சாரம்: 1. கலிமத்து தய்யிபா என்பது முஹ்கமாத்தைச் சேர்ந்தது, அதாவது ஒரே கருத்தையுடையது என்பது குர்ஆன் ஹதீஸ்களினாலும் பகுத்தறிவினாலும் வலிமார்களின் வாக்குகளினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட ஓர் பூரண உண்மையாகும். 2. கலிமாவுக்கு 4 அல்லது பல பொருட்களுண்டு என்று கூறுவது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அறிவுக்கும் நல்லடியார்களின் வாக்குகளுக்கும் மாறான படுபொய்யும் பொருட்டுமாகும். 3. கலிமா ஒரே கருத்துடையது என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ்களில் வேண்டியளவு ஆதாரங்களுண்டு. 4. கலிமாவுக்கு பல கருத்துக்களுண்டு என்பதற்கு எவ்விதமான ஆதாரங்களுமே கிடையாது. இது பின்பற்றல் வாதிகளின் கண்மூடித்தனமான பின்பற்றலால் இஸ்லாத்தில் நுழைக்கப்பட்ட ஓர் பிதத்தாகும். 5. 5 கலிமாக்கள் உண்டு என்பதும் ஆதாரமற்ற கூற்றாகும். இவ்விஷயமும் இடைக்காலத்தில் ஒரு சிலரால் நுழைக்கப்பட்ட ஓர் விஷயமாகும். இவற்றை பெரும்பாலார் சிந்திக்காமலே கையாண்டு வருவதால் இன்று இது வழக்கமாக மாறியிருக்கிறது. 6. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களால் முன் அறிவித்தல் செய்யப்பட்ட காலத்தில்தான் கலிமாவுக்கு பல கருத்துக்கள் உண்டு என்பதும் 5 கலிமாக்கள் உண்டு என்பதும் நுழைக்கப்பட்டிருக்கிறது. 7வது, இன்றுள்ள கல்விக்கூடங்களும் பெரும்பாலான முஸ்லிம்களும் கலிமாவுடைய உண்மையை ஆராயாமல் வழக்கம் என்ற அடிப்படையிலேயே பின்பற்றி வருகிறார்கள். 8வது, இமாம்கள் என்று மக்களால் வர்ணிக்கப்படுகிறவர்களில் மிக பெரும்பாலர் பிக்குடைய உலமாக்களாகவும் வணக்கவாளிகளாகவும் இருந்திருக்கிறார்களே அல்லாமல் ஆரிபுகளாகவே இருந்தார்கள் என்பதற்கு எவ்விதமான ஆதாரமும் தென்படவில்லை. இவ்விஷயம் வேறொரிடத்தில் விபரமாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பொறுமையோடு வாசித்து அறியவும் இவர்கள் தவறமாட்டார்கள் என்பதற்கும் ஆதாரம் இல்லை. 9வது, மக்கள் உண்மையை உணராமல் பின்பற்றல் முறையில் சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் பட்டம் பதவிகளில் நடை உடை பாவனைகளில் மறுக்ஷியடைந்திருப்பதேயாகும். 10வது, இஸ்லாம் புரட்டலுக்குள்ளாகும் என்பதை குரான் ஹதீஸ்கள் எவ்வளவோ தெளிவாய் விளக்கியிருந்தும் அப்புரட்டல்களை நீக்கி இஸ்லாத்துக்கு புத்துயிரளிக்கும் அறிஞர்கள் காலாகாலம் தேனறுவர்கள் என்று விபரம் தரப்பட்டிருந்தும் சமூகங்களின் கவலையினத்தால்தான் உண்மை நிலை கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 11வது, உண்மையை ஓரளவு ஏற்றுக்கொண்ட ஒரு சில அறிஞர்கள் கூட உண்மையை மறுப்பதற்கு காரணம் கோரவ ரியா ஆசையின்றி வேறில்லை. 12வது, கலிமா எல்லோராலும் தெளிவாய் விளங்கக்கூடியதாய் நேரே பொருள் தரக்கூடியதாய் இருக்கிறது என்பதும் அதன் பொருளை அறிவு மறுக்கிறது என்பதும் உண்மை. அதற்காக மனிதரின் அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாய் புரட்டப்பட வேண்டும் என்பது அறிவீனமாகும். இதன் முழுவிபரமும் தௌஹீதுடைய விஷயத்தில் இடம்பெறுகிறது. பொறுமையோடு வாசித்துப் பயன்பெறவும்